இந்தாங்க, இது கொஞ்சம் சீக்கிரம் அயன் பண்ணி கொடுங்க. சீக்கிரம் முடியாதுமா. கந்தசாமி விட்டு ஐயா துணியை அயன் பண்ணிட்டு தான் உங்க துணியை அயன் பண்ண முடியும். கொஞ்சம் லேட் ஆகும். அதை எடுத்து ஓரம் வச்சுட்டு இதை பண்ணி கொடுங்க. இது ரொம்ப அவசரம். அவங்க துணியை ஓரம் கட்ட சொன்ன முதல் ஆளு நீதாம்மா. அவங்களே ஓரம் கட்ட சொல்லுவேன். என்னம்மா அவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுதான் பேச இல்ல தெரியாம பேசுறியா? அவங்க யாருன்னு தெரியும், அவங்க பவுஸ் என்னன்னு தெரியும். அதான் அவங்க சாயம் வெளுத்து போச்சே. என்னம்மா காலங்காலத்தால் ஏதோ திட்டத்தோடு தான் வந்திருக்க போல இருக்கு. அவங்கள தப்பா பேசாதம்மா, கண்ணு அவிஞ்சு போயிடும். அவங்கள நல்லதா பேசினாதான் கண்ணாவியும் காதாவியும். நல்லவங்களை பத்தி தப்பா பேசாதம்மா. முதல்ல துணி எடுத்து கிளம்புமா. நான் இங்க கடை வச்சுட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த ஐயா தான். உனக்கு உதவி செஞ்சதுக்காக அவர் நல்லவர் ஆயிட முடியாது. அவர் வயசு என்ன, அவர் பண்ண காரியம் என்ன? இந்த வயசுல ஒரு பொம்பளை வீட்டுல கூட்டு வந்து வச்சிருக்காரு. என்னம்மா இப்படி பேசுற? அது முத்தையாவுடைய அம்மாமா. அவரு குழந்தையா இருக்கும்போது ஐயா எடுத்து வளர்த்தாரு. அதான் அவங்களை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. 30 வருஷம் கழிச்சு யாராவது பிள்ளை தேடி வருவாங்களா? அவங்க தான் போய் சொல்றாங்கன்னா நீ அதை நம்பிட்டு இருக்க. வந்திருக்கிறவ அவரோட பொண்டாட்டி. இத்தனை வருஷம் வெளியே வச்சிருந்தாரு, அது சரிப்பட்டு வரலன்னு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. ஏமா இது மாதிரி பேசாதம்மா, ஏதாவது சொல்லிட்டு போறேன். உனக்கு கடை வச்சு கொடுத்துருக்காருன்னா நீ வேணா வாலாட்டு. நாங்க எதுக்கு வாலாட்டணும்? என்ன கூத்து நடக்குதுன்னு ஊருக்கே தெரியும், இவருக்கு மட்டும் தெரியலையா? ஏமா அவர் எனக்கு கடை வச்சு கொடுத்தனால பேசலாமா? உண்மையை தான் பேசுறேன். அவங்க சொன்ன பொய்ய உண்மைன்னு நம்பிட்டு பேசுறியே, உன்னை என்னன்னு சொல்றது? அந்த அம்மாவுக்கு அவருக்கும் தொடர்பு இருக்கியா? அது அந்த அம்மாவுடைய புள்ளைய இவர் வளர்த்தாரே தவிர நீ சொல்ற மாதிரி எல்லாம் இல்லம்மா. நீ பேசுறது அவர் காதுல விழுந்தா அடுத்த நிமிஷம் உயிரை விட்டுருவாருமா. இது அடுத்த காமெடி. அப்படி ஒரு பில்டப்ல தான் அவங்க குடும்பமே வாழுது. ஆனா உள்ள போய் பார்த்தா எல்லாம் பொய். வந்திருக்கிறவ அவரோட வப்பாட்டி தான். கட்டின பொண்டாட்டிக்காக இவ்வளவு நாள் வாழ்றதா டிராமா போட்டுட்டு இப்படி ஒரு கூத்த பண்ணிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாம அந்த பொம்பளைய வீட்டுக்கே கூட்டு வந்து வச்சிருக்காரு. ஏமா அவங்க புள்ளைய கூட்டிட்டு போக வந்திருக்காங்கன்னு சொல்ற, மறுபடியும் வாய் கொண்ட மாதிரி பேசிட்டு இருக்க. ஏதாவது சொல்லி என் வாயை அடைக்கலாம், ஆனா மொத்தமும் தெரிஞ்ச ஊர் வாயை எப்படி அடைப்ப? ஒண்ணு பண்ணலாம். அந்த அம்மா ஒரு டிவி கூட்டிட்டு போய் இந்த புள்ளைக்கு தான் அம்மாவை ஒழிய இவளுக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்ல பாக்கலாம். யாராவது நம்புவாங்களா? ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. அந்த முத்து கூட அந்த 2 பேரோட கள்ள தொடர்புல தான் பிறந்திருப்பானோன்னு எனக்கு தோணுது. எவ்வளவு பெரிய அநியாயம் பாத்தியா? பெரிய மனுஷங்க பண்ற தப்ப யாரும் தட்டி கேட்காதனாலதான் அவங்க பண்ற தப்பு அதிகமாயிட்டே போகுது. போதும் நிறுத்துமா. முதல்ல உன் துணி எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுமா. அதை பத்தி பேசிங்க என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாத போமா. இதுதாயா நம்ம குணம். நம்ம தெய்வமா நினைக்கிறவங்க தப்பு செய்யறாங்கன்னா முதல்ல நாம நம்புறதே இல்ல. அப்படியே நம்பினாலும் அதை கண்டுக்கிறதே இல்ல. அதனாலதான் நம்ம கீழே இருக்கோம், அவங்க மேல இருக்காங்க. நம்மளால கேட்க முடியல, நம்ம ஏன் கண்டுக்கணும்? ஏமா போய் வேலையை பாருமா. ஏமா போமா. நம்ம கேள்விப்பட்டதானே பேசிக்கிறோம், அதுக்கு பெருசா கோவிச்சுக்கிற? உன்னை விட்ட வேற கடை தெரியாதா என்ன? அக்கா என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? என்ன வெளியில தலை காட்ட முடியல. ஏன்க்கா? யார் என்ன சொன்னாங்க? யாரு என்ன சொல்லல, எல்லாரும் தான் எல்லாம் சொல்றாங்க. நம்ம போனாலே மரியாதையில ஒதுங்கி போறவங்க எல்லாம் இன்னைக்கு நம்ம வரோங்கிறத பார்த்துட்டு வேணும்னு பேசுறாங்க. என்னக்கா அப்படி பேசினாங்க? அவர் மாமாவோட பையன் இல்லையா? அது உண்மைதானேக்கா? இதுல தப்பா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஐயோ தேனு, அவங்க சாதாரணமா அதை சொல்லல, வேற மாதிரி சொல்றாங்க. ஐயோ
அவர் மாமாவோட பையன் இல்லங்கிறதே நம்மளால தாங்கிக்க முடியல. இவங்க இப்படி எல்லாம் பேசுறது சுத்தமா தாங்கிக்க முடியல தேனு. அக்கா எதுவா இருந்தாலும் விடுங்கக்கா. இல்ல தேனு, அப்படி விட முடியாது. அவங்க பேசுறது நாராசமா இருக்கு. இப்படி எல்லாம் பேசுறவங்க நாளைக்கு என்ன வேணாலும் பேசுவாங்க. நம்ம விட்டாலும் அவங்கள விட போறது இல்ல. அவரு தப்பான வழியில பிறந்தவரா. எப்படி எல்லாம் பேசுறாங்க தெரியுமா? அப்பா பேர் தெரியாதவரா. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு வார்த்தை சொன்னாங்க. அத கேட்டு என்னாலே தாங்கிக்க முடியல. இது அவர் வெளியே போகும்போது அவர் முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது பேசினாங்கன்னா அவர் எப்படி தாங்கி பாருன்னு தெரியல தேனு. அழாதீங்கக்கா, நான் சொல்றத கேளுங்கக்கா. முடியல. என்ன பேசுனாங்கம்மா? என்ன பேசுனாங்க? எல்லாம் உங்களாலதான். இந்த வீட்டுக்குள்ள நீங்க என்னைக்கு காலடி எடுத்து வச்சீங்களோ அன்னைக்கு போச்சு. எங்களோட மானம், மரியாதை, சந்தோஷம், நிம்மதி எல்லாம் போச்சு. இதுல என்ன பேசுனாங்கன்னு கேள்வி வேற. நான் வந்ததுக்கும் அவங்க பேசினதுக்கும் என்னம்மா சம்பந்தம் இருக்கு? நான் என் பிள்ளைய கூட்டிட்டு போக வந்தேன். அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இருக்கு. எல்லாமே தப்புதான். இத்தனை வருஷமா உங்க பிள்ளையோட ஞாபகம் எங்க போயிருந்தது? காணாம தானே போச்சு. அப்படியே மறந்து போக வேண்டியதானே. எதுக்கு வந்தீங்க? இத்தனை வருஷமா என் புருஷன் அப்பனோட இருந்தது அப்ப இல்லாதவன்னு சொல்ல வந்தீங்களா? அப்படி சொல்லிருந்தா கூட பரவாயில்லையே. ஆனா ஆனா அப்ப யாருன்னு தெரியாதுன்னு சொல்றீங்க. ஏங்க, நீங்க செஞ்ச தப்புக்கு என் புருஷன் எதுக்குங்க தண்டனை அனுபவிக்கணும்? நீங்க அனாதை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க அவமானப்பட்டு சாகணுமா? கேவலம் உங்க சுயநலத்துக்காக எங்களை இப்படி பலி வாங்கிட்டீங்கல்ல. இது என்னங்க நியாயம்? அக்கா, முடிஞ்ச கதையை எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்கீங்க? முடியல தேனு, முடியல. இந்த கதை முடியவும் முடியாது, என்னைக்கும் முடிய போறது இல்ல. என் புருஷனோட காலத்துக்கு அப்புறம் கூட இந்த பேர் இருக்கும். ஏன் என் பிள்ளையோட காலத்துக்கு அப்புறம் கூட இருக்கும். ஐயோ, இத்தனை வருஷமா மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச மானத்தை, கௌரவத்தை இவங்க ஏலம் போட்டு எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இன்னொருத்தரோட குழந்தை எடுத்து வளர்க்கறது தப்பாக்கா? தப்பு இல்ல, ஆனா ஏன் வளர்க்கணும்? அவரோட குழந்தைய என்ன? என்னக்கா நீங்க போய் இப்படி பேசுறீங்க? நான் பேசலடி, வெளியில இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க. காது கொடுத்து கேட்க முடியல தெரியுமா? என் புருஷன் மாமாவுக்கும் இவங்களுக்கும் திருட்டுத்தனமா பிறந்த குழந்தையா. இத்தனை வருஷமா மாமா கஷ்டப்பட்டு எவ்வளவு நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் கெடுத்து விட்டாங்களே இப்படி. ஒரே நேரத்துல பிள்ளையோட மனசையும் அப்பாவோட பேரையும் போட்டு புதைச்சிட்டாங்க. நம்ம வீட்டு விஷயம் நடுத்தெரு வரைக்கும் போயிருக்கு. எப்படி தலை காட்டுவோம் சொல்லு? இவங்க பிள்ளைய கூட்டிட்டு போக வந்தாங்களா இல்ல நம்ம வீட்டு மானத்தை கெடுக்க வந்தாங்களான்னு தெரியல. வெறும் வாயை மென்னிட்டு இருந்த ஊருக்கு இவங்க வசதியை அவலையே கொடுத்துட்டாங்க. இது போதாது, இன்னும் என்ன நல்லா நடக்க போதோ. அண்ணா தேனு, இவங்களுக்கும் அந்த பிரேமாவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அவ எங்கேயோ தள்ளி இருந்து நம்மளை எதிர்த்து நமக்கு கெடுதல் பண்ணா. இவங்க கூடவே இருந்து நல்ல மானத்தை வாங்கிட்டாங்க. மாமா உயிரை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி நம்ம வீட்டுக்குள்ள வந்து நல்லா விளையாடிட்டாங்க. ஆனா ஒண்ணு, எனக்கு இப்பதான் இந்த சந்தேகமும் வருது. இவங்க நிஜமாவே மாமா உயிரை காப்பாத்தினாங்களா இல்ல அதுலயும் ஏதாவது சூது இருக்கான்னு தெரியலையே. எதிரியை ஜெயிச்சிட்டோம், ஆனா நண்பன் கிட்ட தோத்துட்டோமே.
நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே நின்னு பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இவ்வளவுதான் வச்சிருக்கீங்களா இல்ல இதுக்கு மேல ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? அப்படி ஏதாவது இருந்தா அதையும் செஞ்சிருங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எங்க எல்லாரையும் இப்படி அணுவா சித்திரவதை பண்ணி கொல்லாதீங்க. மொத்தமா ஒரேடியா கொன்னுடுங்க, சந்தோஷமா போய் தொலைறோம். நான் கேக்குறேன், என் கோவம் நான் கொட்டுறேன், நீ எதுக்கு நடுவுல வந்து மணி அடிக்கிற? நான் அடிக்கிற மணி ஒன்றும் சாதாரண மணி இல்ல, ஆராய்ச்சி மணி. அதனால உங்களுக்கு ஆதாயம் தான் கிடைக்குமே தவிர ஆபத்து இல்ல. நல்லா அடிச்ச. நீ தூண்டி விடாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதான் உங்க புள்ள கிடைச்சிருச்சுன்னு சாமி கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? புள்ள கிடைச்சு என்ன பிரயோஜனம்? புள்ளையோட பொண்டாட்டி கொந்தளிக்கிறா, குடும்பம் என்ன விரோதியா பாக்குது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நீங்க வந்தது உங்க புள்ளையோட அன்புக்காக. மத்தவங்களோட விரோதத்தை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவனை பெத்தது நானா இருந்தாலும் என்ன அவனுக்கு 10 நாளா தானே தெரியும். ஆனா அவ 10 வருஷம் அவனோட வாழ்ந்திருக்கா. இந்த குடும்பம் 30 வருஷமா அவனை வளர்த்திருக்கு. அவங்க பிரச்சனை பண்றப்போ அவன் எப்படி எங்கிட்ட வருவான்? அது சரி, இது வரைக்கும் உங்க புள்ள யாருன்னே நீங்க சொல்லவே இல்லையே. அதான் குறி சொல்ற மாதிரி நீ சொன்னியே, முத்துன்னு. அவன் தான் என் புள்ள. பிரேமம்மா சொன்னா அது எப்பவும் சரியாதான் இருக்கும். ஆமா, கந்தசாமி எப்படி மனசு வந்து இத சொன்னாரு? அவர் எங்க சொன்னாரு? அவனே தான் சொன்னான். நான் படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம அவனே சொல்லிட்டான். அதுக்கு கந்தசாமி என்ன சொன்னாரு? இதுக்கு மேல மறைக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு அவரும் ஒத்துக்கிட்டாரு. அவங்க 2 பேரும் சரின்னு சொன்ன பிறகு மத்தவங்களை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சொல்றது சுலபம், வந்து பாரு. அவ பத்திரகாளி ஆட்டம் ஆடுறா. என்ன விரட்டுற வரைக்கும் அவ ஓய மாட்டா போல இருக்கு. அவ என்ன உங்களை விரட்டுறது? அவ விரட்டுறதுக்கு முன்னால அவளை நீங்க விரட்டுங்க. அவளை எப்படி நான் விரட்ட முடியும்? இங்க பாருங்க, புள்ளைக்கு அம்மாவா மட்டும் நிக்காம மாமியாரா மாறுங்க. அதிகாரத்தை உங்க கையில எடுத்துக்கோங்க. ஒரு மாமியார் நினைச்சா எந்த மருமகளும் வாழ முடியாது. அவங்களோட தயவு இருந்தா தான் எவளாலையும் வாழ முடியும். ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணால தான் அழிக்க முடியும், ஆம்பளைங்களால முடியாது. இதுதான் உண்மை. அவ பத்ரகாளியா ஆடிட்டு போட்டும், அவ கையில இருக்கிற சூலாயுதத்தை நீங்க புடுங்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் பாருங்க அவ ஆடுறாளா ஓடுறாளான்னு. அவ 10 வருஷம் அவனோட வாழ்ந்திருக்காளே. நீங்க இப்படி பரிதாபப்பட்டீங்கன்னா உங்களோட நிலைமை பரிதாபத்திலயும் பரிதாபம் ஆயிடும். இப்ப மட்டும் நீங்க உஷாராகல. நீங்க கும்பிட்டீங்களே சாமி, அதால கூட உங்களை காப்பாத்த முடியாது. அவ உங்க புள்ளைக்கு ஏத்தவளே இல்ல. ஏதோ உங்க புள்ள பரிதாபப்பட்டு அவளோட வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை உங்க பக்கம் திருப்புங்க. அவளை எப்படியாவது ஓட ஓட விரட்டுங்க. 10 மாசம் சுமந்தவளுக்கு இல்ல, 10 வருஷம் வாழ்ந்தவளுக்கு வந்துச்சா? பாருங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க. உங்க இடத்துல நான் நின்னு அவளை ஓட ஓட விரட்டனா இல்லையான்னு பாருங்க. அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டாளா? நான் இருக்கேன்.
நான் ஒருத்தி போதும். நான் ஒருத்தியே 100ல ஒருத்தி. நான் எடுத்து விட்டேன், அவ ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு வினாடி கூட இருக்க மாட்டான். 1000 குறை இருக்கு அவளுக்கு. அவ கூட 10 வருஷம் உங்க புள்ள வாழ்ந்ததே அதிகம். உங்களை அவ அதிகாரம் பண்றாளா? பாருங்க, இதுவரைக்கும் நீங்க அவ தயவுல இருந்தீங்க. இனிமே அவ உங்க தயவு இல்லாம வாழ முடியாது. பாருங்க, யோசிக்காதீங்க, களத்துல இறங்குங்க. ஜெயிக்க போறது நீங்க தான். பாருங்க, இது என்னோட வாக்கு இல்ல, அந்த தெய்வத்தோட வாக்கு. கண்டிப்பா பலிக்கும். நான் வரேன். ஜூஸ் கொண்டு வந்திருக்கிறம்மா, குடிங்கம்மா. அம்மா அம்மா. என்னண்ணே? என்னம்மா இது? இந்தாங்க, முதல்ல இதை வாங்கிக்கங்க. நான் வந்ததையும் பார்க்கல, நான் பேசுறதையும் கேட்கல, அப்படி என்னம்மா பெரிய யோசனை? நான் கடந்து வந்த பாதையை யோசிச்சேன். அப்படியே அந்த காலத்துக்குள்ள போயிட்டேன். நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இப்ப நான் வீழ்ந்த வீழ்ச்சி என்ன? மறுபடியும் நான் எழுந்து நிக்க எவ்வளவு போராட வேண்டியிருக்கு. அதை விடுங்கம்மா, போனதை நினைச்சு என்னம்மா பண்ண முடியும்? போனது போனது தானே. இந்த பேக் டு த ஃபியூச்சர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போயிட்டு வர என்னால முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்படியே பின்னுக்கு போய் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணனோ அதெல்லாம் அப்படியே கரெக்ட் பண்ணி ஜெயிச்சுட்டு வருவேன். அம்மா, நீங்க பின்னுக்கு போய் தான் ஜெயிக்கணுன்றது ஒண்ணும் இல்லம்மா. இப்பவும் நீங்க ஜெயிச்சுக்கிட்டு தானே இருக்கிறீங்க. ஆனா என்ன, அதே இடத்துல தானே நிக்கிறோம். அத கவனிச்சிங்களா? அதே கந்தசாமி, அதே ரஞ்சித், அதே ஸ்டேட்டஸ். ஆனா இத அப்பவே செஞ்சிருந்தா இன்னைக்கு நாம நிக்க வேண்டிய இடமே வேற, நாம உயர்ந்திருக்க வேண்டிய உயரமே வேற. பணம் போனது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையில தொலைச்சிட்டு நிக்கிறோம். அம்மா, நீங்க விஞ்ஞான ரீதியா பேசுறீங்கம்மா. போகட்டும், விடுங்கம்மா. போனதை பிடிக்காம விடமாட்டா இந்த பிரேமா. எனக்கு துரோகம் பண்ண அந்த ரஞ்சித்தை அதுக்கான பலனை அனுபவிக்க வச்சுட்டேன். இன்னைக்கு படாத பாடுபட்டு இருக்கான். அவன் பொண்டாட்டியை அழிக்க நான் போட்ட திட்டத்துல அவ எப்படியோ தப்பிச்சிட்டா. அதுக்கு பதிலா அந்த ரஞ்சித்தோட வாரிசை அழிச்சிட்டேன். என் கையால இல்ல, அவ கையாலேயே அழிக்க வச்சிட்டேன். அவளையும் அழிப்பேன், அதுவும் என் கையால இல்ல, அந்த ரஞ்சித்தோட அக்கா கையால. அவ புருஷனை கொன்னதுக்கு அவ பழி வாங்கிட்டான்னு கதையே மாறும். அந்த ரஞ்சித்தை மட்டும்தான் நான் ஏன் கையால அழிப்பேன். அப்பவும் நான் மாட்ட மாட்டேன். அதெல்லாம் தான் எனக்கு தெரியுமேம்மா. ஆனா இந்த கந்தசாமி குடும்பம் மாட்டாம தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னோட அறுவடை காலத்தெல்லாம் வீணாக்கிட்டாங்க. நான் எங்க நின்னனோ அங்கேயே என்ன நிக்க வச்சாங்க. மாட்டின மாதிரி இருப்பாங்க, கடைசியில நான் மாட்டிக்குவேன். இப்படி எத்தனை வருஷத்தை அவங்க வேஸ்ட் பண்ணாங்க. நினைச்சாலே என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அவங்க மட்டும் என் வாழ்க்கையில குறுக்கிடாம இருந்திருந்தா இந்நேரம் நான் அமெரிக்கன் சிட்டிசன் ஆகி அங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருப்பேன். என் ஃபியூச்சரையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க பரதேசி பசங்க. அவங்கள வெட்டி போட்டாலும் பிரயோஜனம் இல்லை, வேரோட அறுக்கணும்.